ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். அத்தியாயம் 6. தன்மிதாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பூவிகா, பிரமோத் இருவரும் பெரிய நட்சத்திர விடுதியில் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது வழக்கம்தான். அருந்ததிக்கு பெரும்பாலும் இப்படி வெளியே கொண்டாடுவதில் விருப்பம் இருக்காது. அதனால் அன்று பகலில் வீட்டில் கொண்டாடுவார்கள். காலையில் கோவிலில் அபிஷேகம், அன்னதானம், மதியம் வீட்டில் விருந்து, பிறகு மாலைதான் ஹோட்டலுக்கு செல்வார்கள். என்றும் வழக்கம்போல் சில்விகா காலையில் எழுந்து கொள்ளவில்லை. பாட்டியும் தன்மிதாவும் தான் போய் எழுப்ப, அவள் எழுந்தால்தானே. பாட்டி அவள் முகத்தில் தண்ணீர் தெளிக்க வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். எழுந்து பாட்டியை பார்த்ததும் முதலில் ஒன்றும் புரியலை. அதனால் திருத்தருவென விழிக்க, இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் என்று சொன்னது மறந்து போச்சா என்று பாட்டி கேட்ட பிறகே, அடடா, என் செல்ல குட்டிக்கு இன்று பிறந்தநாள் அல்லவா என்று தன்மிதாவை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாள். நீ போய் குளிச்சுட்டு கிளம்பி வா சீக்கிரம். இதோ இந்த புடவையை கட்டிக்க, நகையும் வச்சிருக்கேன் என்றார். வழக்கம்போல் சில்விகா கோவிலுக்கு பாரம்பரியமான சிவப்பு பட்டுப்புடவைக்கு ஏற்ற மாதிரி பவளம் பதித்த ஆரம், நெக்லஸ், தோடு, வளையல், மோதிரம் அனைத்தும் போட்டுக்கொண்டு தலை நிறைய மல்லிகை பூவுடன் வந்தாள். கீழே மொத்த குடும்பமும் கிளம்பி இவளுக்காக காத்திருந்தது. பூவிகாவும் பட்டுப்புடவைதான் கட்டியிருந்தாள். ஆனால் மெல்லிய நகைகள் போட்டு இருந்தாள். இவளை பார்த்த பிரமோத், இவளை யாராவது இப்போ பார்த்தா சரியான பட்டிக்காட்டு பெண் என்றுதான் சொல்வார்கள். இவளுக்கு என்ன இப்படி ஒரு டேஸ்ட்டு என்றான். ஏய் டார்லிங், இந்த ட்ரெஸ்ஸிங் அழகாத்தான், இந்த ட்ரெஸ்ஸிலும் அழகாத்தான் இருக்கா என்று தூவிகா தன் தங்கையை ரசித்தாள். நான் என்ன சில்வி அழகா இல்லை நான் சொன்னேன் என்று அவர்கள் தங்களுக்குள் வழக்கடித்து கொண்டு இருக்க, கிளம்பலாம் என்றார் மருதவேல். பாட்டி, தாத்தா, சில்விகா, பரசுகன் இவர்களுடன் தன்மிதாவும் அவர்கள் காரில் ஏறிக்கொள்ள தூவிகா கணவனுடன் அவர்களது வண்டியில் ஏறினாள். கோவிலில் வழக்கம்போல் அபிஷேகம், அர்ச்சனை நடந்தது. சாமி கும்பிட்டு விட்டு வந்து பிரகாரம் சுற்றிவிட்டு ஓரிடத்தில் குடும்பமாக அமர்ந்து இருந்தபோதுதான் உமையால் ஆதன்யாவுடன் கோவிலுக்கு வந்தார். எப்போதாவது இப்படி இந்த கோவிலுக்கு உமையால் வருவார். கொஞ்ச தூரத்தில் இருக்கும் இந்த கோவில், அதனால் அடிக்கடி வர முடியாது. இன்று கூட ஏதோ காரணத்தால் ஆதன்யாவிற்கு கல்லூரி விடுமுறை, அதனால் அவளுடன் வந்தார். சாமி கும்பிட்டு விட்டு பிரகாரம் வந்தபோதுதான் பரசுகனின் குடும்பம் அமர்ந்து இருப்பதை பார்த்துவிட்டு அவர்களிடம் வந்து மரியாதைக்காக நலம் விசாரித்தார். இவர்களும் அவர்களுடன் பேசினார்கள். இதுதான் சின்ன மகளா என்று அருந்ததி கேட்க, ஆமாம்மா, கல்லூரியில் படிக்கிறா என்றாள். பிறகுதான் தன்மிதாவை தூக்கி கொஞ்சி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் உமையாள். எப்படி தெரியும் என்பது போல் மற்றவர்கள் பார்க்க, பவளத்தை இன்வைட் பண்ணினேன் அதுதான் என்று பரசுகன் சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றார் மருதவேல். உமையாள் குழந்தைக்கு ஊர் வழக்கப்படி திருநீர் பூசிவிட்டு 2000 ரூபாய் தாள் ஒன்றை தன் பர்சிலிருந்து எடுத்து குழந்தைக்கிட்ட கொடுத்தார். தன்மிதா பாட்டியை பார்க்க, வாங்கிக்க, எல்லாரும் சொந்தக்காரங்க தான் என்றார் அருந்ததி. பிறகு உமையாள், கண்டிப்பாக குடும்பத்தோட சாயந்தரம் வந்துரு, ரொம்ப நாள் ஆச்சு, நாங்களும் ஊர் பக்கம் போய் இப்போ தான் எதிர்பாராமல் சந்திச்சு இருக்கோம், கண்டிப்பாக பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வா என்று பாட்டியும் தாத்தாவும் பரசுகனும் குடும்பத்தோடு வாமா தங்கச்சி என்று பரசுகனும் சொல்ல, தூவிகாவிற்கு இவர்களை பற்றி தெரியாது என்றாலும் பாட்டி, தாத்தா, அப்பா பேசியதால் ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டு வீட்டின் மூத்த பெண்ணாக, கண்டிப்பாக வரணும் ஆண்டி என்று தன் பங்குக்கு உமையாளையும் ஆதன்யாவையும் அழைத்தாள். இதுதான் தூவிகாவின் குணம். இடம், பொருள், சூழ்நிலை அறிந்து எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாள். சில்விகா உமையாளை பார்த்ததும் ஒரு சிரிப்பு, வாங்க ஆண்டி என்றாள். அவ்வளவுதான். ஆதன்யா அவளைத்தான் ஆச்சரியமாக பார்த்தாள். சின்ன பெண்ணாகத்தான் இருக்கிறாள், எதற்கு இவ்வளவு நகை போட்டு இருக்கா, ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கா என்றுதான் பார்த்தாள். பிரமோத் சீண்டலாக மனைவியிடம், இதோ காலேஜ் போகிற பொண்ணு எப்படி கோவிலுக்கு வந்திருக்கா, உன் தங்கையை பாரு, அப்படியே கொழுபொம்மை மாதிரி இருக்கா என்றான். எப்பவும் இது வழக்கம்தான். சில்வியையும் அப்பப்போ இப்படி பாரம்பரியமாக அவள் ட்ரெஸ் பண்ணும்போது எல்லாம் கொழுபொம்மை என்று வம்பெழுப்பான். சில்விகா முறைக்க, என்னை ஏன் தாயே முறைக்கிறாய், அந்த பெண்ணை பார், சில்வியைத்தான் ஏதோ
அரிய பிறவி மாதிரி பார்க்கிறாள் என்று அவன் காட்டிய ஆதன்யாவும் அப்படித்தான் வித்தியாசமாக பார்த்தாள். ஏனென்றால் பட்டுப்புடவை கட்டி மல்லிகைப்பூ வைத்தாலும் சின்னதாகத்தான் நகை போடுவாள். இன்றைய பெண்கள், கல்யாணமான பெண்கள் தான் பெரிய பெரிய ஆரங்கள் போடுவார்கள். அக்கா கல்யாணத்துக்கு போட்ட நகை அளவு இருக்கும் போலவே என்று தான் நினைத்தாள். பிறகு உமையால் விடைபெற்று கிளம்ப, ஆதன்யாவும் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்ப, வா பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் என்று அருந்ததி எழுந்து செல்ல, ஓரிடத்தில் பெரிய பாத்திரங்களில் சர்க்கரை பொங்கல், வடை, புளியோதரை வைத்து கொடுத்தார்கள். அருந்ததி உமையாளுக்கும் ஆதன்யாவிற்கும் கொடுத்தார். பிறகு தாங்களும் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார்கள். வரும்போது ஆட்டோவில் ஆதன்யா, அம்மா இவங்க யாரு என்று கேட்க, நம்ம ஊர்தான், அப்பாவோட நண்பர் அந்த பரசுகன் அண்ணா என்றார். என்னம்மா அந்த பொண்ணு அவ்வளவு நகை போட்டுக்கிட்டு வந்திருக்கு, கல்யாணமான மாதிரியும் இல்லை. அந்த கல்யாணமான அக்கா நீட்டாக போட்டிருக்காங்க, நம்ம அக்கா கல்யாணத்தப்போ போட்டிருந்த மாதிரி போட்டிருக்கு என்று சொல்ல, இருக்கப்பட்டவங்க அதுதான் போடுறாங்க. அன்று ஒரு திருமணத்திற்கு போயிருந்தோமே, அப்பத்தான் ரொம்ப நாளைக்கு பிறகு இவர்களை பார்த்தோம். அப்போ இந்த பொண்ணு இதே மாதிரி தான் நகை போட்டு இருந்தா, இதைவிட பெருசு, அத்தனையும் ஜாதி வைரம், அப்படியே டால் அடித்தது. அந்த அருந்ததி அம்மா போட்டு இருந்தது மட்டும் குறைவா என்ன? பரம்பரை பணக்காரங்க, வாழையடி வாழையா வைர நகை வரும், அதெல்லாம் போட ஆள் வேணும் இல்லையா, அதுதான் இந்த பொண்ணு போடுது என்றார். ஆதன்யா தன்மிதாவை தூக்கி வைத்து தன்னுடன் செல்ஃபி எடுத்த போது சில்விகாவையும் சேர்த்து எடுத்தாள். அப்பா சொன்னார், இன்று பேத்தியின் பிறந்த நாளுக்கு வரச்சொல்லி பரத் சொல்லியிருக்கான், போகணும் என்றார். நம்ம எதுக்கு, நீங்கள் மட்டும் போய்விட்டு வாங்க என்றேன். இப்போ இவங்க எல்லாரும் குடும்பத்தோடு கூப்பிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா ஏற்கனவே குடும்பத்தோடு போகணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேறு வழி, போய்த்தான் ஆகணும். அவங்க பெரிய இடம், அதற்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும் என்று சொல்ல, எந்த ஹோட்டல் என்று சொல்ல, எனக்கு தெரியலை, உன் அப்பா கிட்டத்தான் கேட்கணும் என்றார். மதியம் வந்த பவளம், பரதாவும் வர்றான், பரசு அவனுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கான் என்றார். அப்படியா? அவனும் தான் இவரை பார்க்கவே வருஷக்கணக்காக காத்திருக்கானாம். சரி, எல்லாரும் போய்விட்டு வரலாம் என்ற உமையால் ஆதன்யாவை கூப்பிட்டு, ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் நடக்குதாம், அதனால் இருக்கிறதுலேயே நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்க, அவங்க பெரிய இடம் என்றார். மாலை வந்த பவனிடம் ஹோட்டல் பெயரை சொல்ல, என்னது, அப்பாவுக்கு அவ்வளவு பணக்கார நண்பரா? அதிசயமாயிருக்கு என்றார். ஆமாம், நான் அவர்களை கோவிலில் அம்மா கூட போனப்ப தான் பார்த்தேன், வர சொல்லி கண்டிஷனாக கூப்பிட்டாங்க என்றாள் ஆதன்யா. அவளுக்கும் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்மளால் சும்மா கூட போக முடியாது, உள்ளே சாதாரணமாகலாம் போக முடியாது, அங்கே ஒரு காஃபி குடிக்க 2000 வேணும் என்றாள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுவோம் என்று பவனும் ஆதன்யாவும் கிளம்பினார்கள். மாலை பரதநிதி வந்துவிட்டான், கையில் கிஃப்ட் பார்சல். வந்தவன் குளித்து கிளம்பி அவன் மாநிலத்துக்கு ஏற்ற சாம்பல் நிற ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு கம்பீரமாக அவன் மாடி இறங்கும்போது பெற்றவள் மனம் நிறைந்து போனது. வயசு போகும் முன் மகனின் திருமணத்தை முடிக்கணும். ஆனால் இப்பவே செய்தால் வரும் மருமகள் மகனை தன்புறம் இழுத்து கொண்டால் சின்னவளுக்கு எப்படி திருமணம் பண்ணுறது? மகளுக்காக மகனை விட முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், பெண் பார்க்க சொல்லி இருக்கேன் என்று நினைத்து கொண்டார். கிளம்பி வந்த பரதநிதி அம்மா, தம்பி, தங்கைகளின் உடையை பார்த்து, குட், வாங்க போகலாம் என்று காரில் ஏறி கிளம்பினார்கள். காரில் போகும்போது முன்புறம் பவன் அமர்ந்திருக்க, ஆதன்யா அன்று காலை அவர்கள் குடும்பத்தை கோவிலில் பார்த்ததை பற்றி பேசிக்கொண்டு வந்தவள், பவன், இந்த பெண்ணை பாரேன் என்று காலையில் தான் எடுத்த செல்ஃபி ஃபோட்டோவை காட்ட, இந்த குட்டீஸுக்குத்தான் இன்று பிறந்த நாளா? பாரேன், இந்த பாண்டுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வளரும்போது அந்த குழந்தைக்கு ஞாபகம் கூட இருக்காது என்றான் பவன். நீ இந்த பெண்ணை பார் என்று காட்ட, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. யாரு? உனக்கு இந்த பெண்ணை பார்த்தா வித்தியாசமாக தெரியலையா என்று கேட்க, பவன் திரும்ப பார்த்துட்டு, இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியலையே என்றான். கோவில் சிலை நகை போட்ட மாதிரி இருக்கு.
கோவில் சிலை நகை போட்டு இருக்கிற மாதிரி போட்டு இருக்கா பாரு என்றாள். சிலை மாதிரி அழகா இருக்கு, நகையும் இருக்குது போடுது, உனக்கென்ன என்றான். எனக்கென்ன, இதுதான் அப்பா நண்பருடைய 2வது பெண் என்றாள். அந்த காலத்தில் அவங்க பாட்டி அருந்ததி அத்தை, அவங்க மாமியார் இவர்கள் எல்லாம் வீட்டிற்கே சர்வசாதாரணமாக வைர நகைகள் தான் போடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் கரண்ட் வசதி எங்கள் ஊரில் இல்லை. இவங்களை மாதிரி ஒரு சில வீட்டில் தான் இருக்கும். அப்போ பெண்கள் பேசிக்குவாங்க. பெரிய வீட்டு பெண்கள் இருட்டில் இருந்தால் கூட அவங்க போட்டு இருக்கிற வைரம் ஜொலிக்கும். அதை வைத்தே அவங்களை கண்டுபிடிக்கலாம். சின்ன வெளிச்சத்தில் கூட ஜொலிக்கும் என்பார்கள்.